கொஸ்டின் ஆன்சர் திருப்பி திருப்பி எழுதுன்னு சொல்றது ஹராஸ்மெண்டா தெரியல உங்களுக்கு? டைம் வேஸ்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே பண்ற மாதிரி இருக்கு மேடம். மேடம் 1.5 மணி நேரம் இருந்தாங்க. 1.5 மணி நேரம் இந்த கேஸ பத்தி ஒரு கேள்வி கேட்டீங்களா சொல்லுங்க? ஒரே ஒரு கேள்வி. நடுவுல பத்தி கேட்டீங்களா? நடுவுல மேடம் 2 பேர் கேள்வி கேக்குறாங்கன்னா அவங்க 2 பேருக்கும் வேலை வந்துடுது. அவங்க கிளம்பி போயிடுறாங்க. சோ ஒரு 10 நிமிஷம் 6 மணி வரைக்கும் உட்கார வைக்கலாம்னு நினைக்கிறீங்க? நான் சேனல் நடத்தறதா இல்லையா? நீங்க வேலை இல்லாம இருக்கலாம் மேடம். எங்களுக்கு வேலை இருக்கு. இன்ஸ்பெக்டர் சொல்லுங்க. திருப்பி சம்மன் கொடுங்க மேடம். we spent 90 minutes அவ்வளவுதான். இந்த கேஸ்ல விசாரிக்கிறதுக்கு வேற என்ன இருக்குன்னு சொல்லுங்க. 1.5 மணி நேரம். நோ ப்ராப்ளம். 1.5 மணி நேரம் இருந்திருக்கும். மேடம் நீங்க இந்த வழக்கை பத்தி கேட்டிருந்தீங்கன்னா இன்னும் 6 மணி வரைக்கும் கூட வெயிட் பண்ணலாம். வழக்கை தவிர நீங்க இது என்ன பழக்க வழக்கம் ஃபர்ஸ்ட் பேப்பர் கொடுத்து எடுத்து நான் சொல்றேன் மேடம். அந்த क्वेश्चंस கொடுத்தேன். இவங்க கிளம்பிடுறாங்க வேலை இருக்குன்னு சொல்லிட்டு. நான் இருங்க மேடம். நான் क्वेश्चन எழுதிறேன் மேடம். அந்த பேப்பரை கொடுங்க. நான் எழுதி ஆன்சர் எழுதுறேன். இல்ல நான் வர வரைக்கும் வெயிட் பண்ணுன்னு சொல்றீங்க. சோ நான் வெயிட் பண்ணி நீங்க வந்து கேள்வி டிக்டேட் பண்ணாதான் நான் எழுத வேண்டியிருக்கு. நீங்க 2 பேருக்கும் மாறி மாறி வேலை வந்துருச்சு. அந்த மேடம் இன்னைக்கு டிஜிட்டல் வேர்ல்டு மேடம். கொஸ்டினை நீங்க அழகா பிரிண்ட் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா நான் நடுவுல ஆன்சர் எடுத்துட்டு போறேன். எதுக்கு மேடம் என்ன மீண்டும் கொஸ்டின்ஸை எழுத வைக்கிறீங்க? 4 லைன் இருக்கு. ஒன்னொண்ணுமே நீங்களே சொன்னீங்க. ஆன்சரை விட கொஸ்டின்ஸ் அதிகமா இருக்கு. எதுக்கு மேடம் கேள்விகளை எழுத வைக்கிறீங்க?